Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في أحسن تقويم صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த ரமலானுடைய முதலாம் நோன்பு இது. பாக்கியங்கள் நிறைந்த மாதத்தில், பாக்கியம் நிறைந்த சஹருடைய நேரத்தில் நாம் இங்கே வீற்றிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமலானை முழுமையாக நாம் பயனெடுத்து இன்னும் மென்மேலும் அதிகமான ரமலான் மாதங்களை பார்க்கக்கூடிய தௌஃபீக்குகளை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய இந்த ரமலான் மாதத்தை முன்னிட்டு உங்களுக்கு முன்னால் ஒரு தலைப்பு, திருக்குரான் கூறும் உயிரினங்கள். திருக்குரானில் அல்லாஹு தாலா எந்தெந்த உயிரினங்களை குறிப்பிடுகிறான், அந்த உயிரினத்தை எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹு தாலா திருக்குரானில் குறிப்பிட்டுள்ளான். அது மட்டுமல்ல, நபிமார்களின் வரலாறுகளிலும் சரி அல்லது படிப்பினைகளிலும் சரி எதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த உயிரினத்தை குறிப்பிடுகிறான் என்பதை பற்றி உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். அதன் அடிப்படையில் உயிரினத்திலேயே மிக சிறந்த ஒரு உயிரினம், படைப்புகளிலேயே மிக சிறந்த ஒரு படைப்பு அது எதுவென்றால் அதுதான் மனித படைப்பு. மனிதனை அல்லாஹு தாலா சங்கையாக ஆக்கி வைத்திருக்கிறான், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். என்னதான் மனிதர்களுக்கு முன்னால் ஜின்கள் வாழ்ந்திருந்தாலும் இந்த உலகில் அல்லாஹு தாலா இங்கே மனிதர்கள் வாழ்வதற்குண்டான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து வைத்திருக்கிறான். இந்த பூமி அல்லாஹு தாலா மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கிறார். ஆனால் நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா திருக்குரானில் சொல்றான் அல்லவா, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில் நான் ஒரு பிரதிநிதியை உண்டாக்கப் போகிறேன். அந்த பிரதிநிதி என்ன வேலை செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய வேலையை செய்ய வேண்டும். அதாவது தீன் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட வேண்டும். அவன் நன்மைகளை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் நன்மையான காரியங்களை தானும் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை ஏவ வேண்டும். இதுதான் ஒரு ஹலீஃபாவினுடைய, ஒரு பிரதிநிதியுடைய ஒரு வேலை. இந்த மனிதனை படிப்பதற்கு அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம் ஆலோசனை கேட்கிறான். இதை போன்று நான் ஒரு ஹலீஃபாவை, ஒரு பிரதிநிதியை உண்டாக்கப் போகிறேன். மலக்குகளே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொன்ன பதில் இதுதான். அவர்கள் பூமியில் குழப்பத்தை விளைவிப்பார்கள்,
இரத்தத்தை சிந்துவார்கள். நீ அப்படிப்பட்ட ஒரு மனிதனையா நீ படைக்கப் போகிறாய் என்று சொல்லி மலக்குமார்கள் அல்லாஹு தஆலாவிடம் கேள்வியை கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நான் அறிந்த விஷயத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனக்கு தெரியும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மனித படைப்பை களிமண்ணால் படைக்குகிறான். அதிலும் நாம் சும்மா ஒரே ஒரு இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட களிமண் அல்ல, மாறாக உலகத்திலிருந்து பல்வேறு பலதரப்பட்ட இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மண்ணை அல்லாஹு தஆலா குழைத்து என்ன செய்கிறான், மனிதனை படைக்குகிறான். அதில் சிவப்பு மண்ணும் இருக்கும், கருப்பு மண்ணும் இருக்கும், வெள்ளை மண்ணும் இருக்கும், அல்லது செம்மண்ணும் இருக்கும். எல்லா விதமான மண்ணையும் சேர்த்து அதை குழைத்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா படைக்கிறான். இதனால் தான் மனிதர்கள் பல்வேறு நிறத்தில் இருக்குகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்வான், குர்ஆனில் வரும், வக்திலாஃபி அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்ன தெரியுமா, உங்களுடைய மொழிகளை பல்வேறு மொழிகளாக ஆக்கியது அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி. இது அது மட்டுமல்ல, உங்களுடைய நிறங்களை அல்லாஹு தஆலா மாற்றியது, இதுவும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டது, அல்லாஹுடைய அருட்கொடைகளில் கட்டுப்பட்டது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். ஆக இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மனிதனை ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்குகிறான். படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கண்ணியப்படுத்துகிறான். அவர்களுக்கு எல்லா விதமான இல்முகளையும் எல்லா விதமான கல்வி ஞானங்களையும் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். சொல்லி தந்த பின்னால் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள். இங்கே ஆதம் இருக்கிறார், இந்த ஆதமுக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் அனைவரும் சஜ்தா செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் ஒருவனை தவிர, இல்லா இப்லீஸ், ஷைத்தான் ஒருவனை தவிர, இப்லீஸ் ஒருவனை தவிர என்ன செய்யவில்லை, அவன் சஜ்தா செய்யவில்லை. காரணம், அவன் பெருமை அடித்தான். என்னை நெருப்பில் படைத்தாய், நெருப்பு தான் உயர்ந்தது, இதோ இங்கே ஆதம் இருக்கிறாரே, இவரை நீ மண்ணில் படைத்தாய், மண்ணு பெருசா நெருப்பு பெருசா என்று சொல்லி அங்கே ஒரு பட்டிமன்றத்தை நடத்தியிருக்கிறான் இப்லீஸ். இப்படி இப்லீஸை அல்லாஹு தஆலா கேவலப்படுத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினான். அவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நுழைய வைத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு துணை அல்லாஹு தஆலா ஆக்கினான். அதுதான் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலாப்புரை எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்று நாம் ஹதீஸ்களில் காண முடியும். சரி, ஷைத்தானுடைய அந்த ஒரு பொறாமையின் காரணமாக அவர்களுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா தடுத்து வைத்திருந்தான். அதுதான் சொர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் பக்கமே வலா தக்ரபா, நீங்கள் நெருங்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி வைத்திருந்தான். ஷைத்தான் இதை பயன்படுத்தி கொண்டு, நீங்கள் இந்த மரத்தை நீங்கள் பயன்படுத்தினால், இந்த மரத்தில் உள்ள பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக ஆகிவிடுவீர்கள், அல்லது நீங்கள் மலக்குமார்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி ஷைத்தான் என்ன செய்கிறான், ஆதமையும் ஹவ்வாயும் வழிகெடுக்கிறான். இருவரும் அந்த பழத்தை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டதின் காரணமாக சுவந்தத்துடைய ஆடைகள் அனைத்தும் உருவப்படுகின்றது. அவர்கள் இலைத்தலைகள் எல்லாம் தேடி தங்கள் மானங்களை மூட பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், இஹ்பிது, நீங்கள் இங்கிருந்து நீங்கள் அனைவரும் வெளியேறுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த பூமிக்கு அல்லாஹு தஆலா இறக்குகிறான். இந்த பூமியில் இறங்கி ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள். எல்லா விதமான அவர்களுக்கு தெரிந்த, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த தொழில்களை ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள். கடைசியாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகில் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் வாழ்ந்து வஃபாத்தும் ஆகிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். இங்கே மனிதனை பொறுத்த வரைக்கும் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டது என்று சொன்னால், அவர்கள்தான் மனித குலத்தின் பிதாவே அவர்கள்தான், மனித குலத்தின் ஆரம்பமே அவர்கள்தான், ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே மனிதன் என்று வந்துவிட்டால் அதில் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விடுவார்கள். சரி, ஆதம் என்ற பெயர் ஏன் வந்தது தெரியுமா? ஆதம் என்றால், அதாவது அந்த ஆதம் என்ற பெயர் எதிலிருந்து வந்தது என்று சொன்னால்,
உதும் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. உதும் என்றால் கோதுமை என்ற அர்த்தம். ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோதுமையின் நிறத்தில் இருப்பார்கள். எனவே ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் என்ற பெயர் வந்ததாக முஹத்திஸீன்கள் இங்கே எடுத்து எழுதுவார்கள். ஆக இப்படிதான் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் என்ற பெயர் வந்தது. மனிதர்களுக்கு பல தன்மைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அந்த தன்மைகளை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது நாம் இங்கே ஒரு சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதலாவதாக சொல்லுகிறான், வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாகவே இருக்கின்றான். எந்த காரியம் செய்தாலும் அவனிடத்தில் அவசரம் என்பது இருக்கும். திடுதிருப்பு என்று சொல்லி அவன் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வான், அவசரப்பட்டு ஒரு சில காரியங்களை செய்வான். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு விபரீதத்தில் கொண்டு போய் முடியும் என்று சொல்லி திருக்குர்ஆன் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, மற்றொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹுலிகல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். ஏன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான், அதற்குண்டான காரணம் என்ன என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலை படைத்து ரூஹை அல்லாஹு தஆலா ஊதுகிறான். ரூஹை ஊதும் பொழுது என்ன ஆச்சுன்னா, காலிலிருந்து அப்படியே அந்த ரூஹ் என்ன செய்து மேலே அப்படியே அந்த ரூஹ் வருகிறது. ரூஹ் மேலே வர 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 என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவர்களுக்கு தோள்கள், சதை பொருந்திய தோள்களோடு என்ன செய்கிறது, எல்லாம் அவர்களுக்கு போர்த்தப்படுகிறது. சதையும் தோலும் போர்த்தப்படுகிறது. போர்த்தப்பட்டு அப்படியே வந்து அந்த அல்லாஹுடைய ரூஹ் இங்கே மூக்கந்தண்டில் வரும் பொழுது, அதாவது மூக்கந்தண்டிற்கு வருவதற்கு முன்னதாக, அதாவது கழுத்து வரைக்கும் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹ், அவருடைய உடல் பரிபூர்ணமாகிவிட்டது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், தலை இன்னும் பரிபூர்ணமாகல, அதுக்கு முன்னர் என்ன செஞ்சிட்டாங்க, எழுவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்போ அதனால் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், வஹுலிகல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவன் இன்னும் பரிபூர்ணமான ஒரு படைப்பாக ஆகவில்லை, ஆவதற்கு முன்னாலேயே அவன் அவசரப்பட்டு விட்டான். எனவே மனிதன் என்பவன் ஒரு அவசரக்காரன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு என்னதான் அல்லாஹு தஆலா அருட்கொடைகளை வாரி வாரி வழங்கினாலும் அல்லாஹ் சொல்கிறான், வகாலல் இன்சானு கஃபூரா, மனிதன் இருக்கின்றானே, நாம் செய்யக்கூடிய நியாமத்துகளுக்கு அவன் நன்றி கெட்டத்தனமாக இருக்கின்றான். அவன் அதை மறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பொதுவாக மனிதர்களிடத்தில் இந்த ஒரு பண்பு என்பது இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து, யார் உதவி செய்தார்களோ அந்த உதவி செய்தவர்களை மறந்துவிட்டு என்ன செய்வார்கள், அவர்களுக்கு துரோகம் என்பதும் செய்வார்கள். அவர்களை பார்த்தால் ஞாபகம் என்பதும் கூட வராது. இவர்தான் நமக்கு உதவி செய்தார் என்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு வராது. அந்த அளவிற்கு என்ன செய்வார்கள் சொன்னால், மனிதர்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் இங்கே சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, மனிதர்களுடைய இன்னொரு தன்மை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வகானல் இன்சானு கதூரா, மனிதன் இருக்கின்றானே அவன் கஞ்சனாக இருக்கின்றான். எப்படி அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தில் சொல்கிறான், குல்லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத் ரப்பி, அல்லாஹுடைய ஹஸானாவை, அல்லாஹுடைய கசானா பொக்கிஷத்தை மனிதர்களிடத்தில் கொடுக்கப்பட்டாலும், அல்லாஹுடைய புதையலை மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் என்ன செய்வார்கள் சொன்னால், இதால அம்சக்தும் ஹஷியத்தில் இன்ஃபாக், அது எங்கே காலியாக விடுமோ என்று சொல்லி செலவு செய்வதற்கு பயப்படுவார்கள். அதாவது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஹசானா என்பது சாதாரணமான விஷயமா? அது அல்லாஹு தஆலா எவ்வளவு ஹசானாக்களை வைத்திருக்கிறான். ஆனால் அப்படி இருந்தும் கூட அது செலவாகி விடுமோ என்று சொல்லி என்ன செய்து மனிதர்கள் பிடித்து வைத்துக் கொள்வார்கள். வகானல் இன்சானு கதூரா, மனிதன் இருக்கின்றானே கஞ்சனாகவே இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். ஆக இப்படி மனிதர்களின் தன்மைகள் பல்வேறுபட்டதாக இருந்தாலும் மனிதர்களிடத்தில் ஒரு சில நல்ல குணங்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதுதான் இரக்க குணம், நல்ல விதமான நற்குணங்கள் போன்ற குணங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். கடைசியாக அல்லாஹு தஆலா மனிதனை எப்படி படைத்திருக்கின்றான் சொன்னால், லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், மனிதனை நாம் அழகாக நாம் படைத்திருக்கின்றோம். இதன் காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருடைய முகத்திலும் நாம் அடிக்கக்கூடாது.
முகத்தில் அடிப்பதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். வலா தத்ரிபில் வஜ்ஹ, நீங்கள் முகத்தில் அடிக்க வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். காரணம், மனிதன் அழகாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, எல்லோருக்கும் முகம்தான் எடுத்தோன்னே சற்று பளிச்சுன்னு தெளிவாக தெரியும். அந்த முகத்தில் அடித்து காயப்படுத்தினால் அது அவர்களை அவமானப்படுத்தியதை போன்று அந்த மனிதனுக்கு கண்ணியக்கேடு என்பது விளைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கின்ற என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் அடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நமது முகம் ரஹ்மானுடைய முகத்தை போன்று படைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறார்கள். ஆக இப்படி மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான்? பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கின்றான். ஆக அல்லாஹுடைய படைப்பினங்களை உணர்ந்து அவனுடைய வல்லமையை சிந்தித்து பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.